ஹலோ மக்களே, இப்போ நீங்கள் பார்த்துடிக்கிறோம் தமிழ் டைம்ஸ் பண்ணலாம். அந்த கமெண்ட்ஸ் ஓகே இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, யார் இருந்த கெவின் லெவன் என்னடா இது, இந்த வீடியோ ஏற்கனவே அவன் போட்டானே ஏன் திரும்ப போடுறான்னா இல்லை ரீமேக் பண்ணுறான், அந்த மாதிரி நிறைய பேர் டவுட் இருக்கும். நிறைய பேருக்குனா இருக்காது, யாராச்சும் ஒருத்தவங்க 2 பேருக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், பென் பிரைமோட கெவின் லெவனை பற்றி பார்த்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பென் ரீபூட்டோட கெவினை பற்றி பார்க்க போகிறோம். நிறைய பேர் குழப்பற மாதிரி இருக்கும், அதாவது அது வேற இது வேற. ஓகே, அதெல்லாம் விட்டுருங்க. இந்த வீடியோவில் அவரை பற்றி பவர்ஸ், வீக்னஸ், அவரோட ஆரிஜின் ஸ்டோரியிலேருந்து எல்லாத்தையும் புட்டு வைக்க போகிற இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. அதனால இந்த வீடியோ சுத்தமாக ஸ்கிப் பண்ணால் வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்க. வாங்க பார்த்தலாம் அவரை பற்றி. இவரை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டே தீரணும். பென் பிரைமில் வந்து கெவின் லெவன் மாதிரி இவர்கிட்ட ஆஸ்மோசியன் பவர்னா கிடையாது. அவங்க அப்பாவும் ஃப்ளம்பரும் கிடையாது. பென் ரீபூட்டில் ஃப்ளம்பர்ஸுங்கிற வார்த்தைக்கு இடமே கிடையாது. ஓகே, அதெல்லாம் விட்டுருங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த கெவினோட பவர்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பென்னோட ஆமிட்டிஸ் மாதிரியே இவர்கிட்ட ஒன்று வாட்ச் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா அது பேர் ஆன்டிட்டிஸ். அதை வந்து பார்த்தீங்கன்னா யார் உருவாக்குனதுன்னு சொல்லி நான் ஆரிஜின் ஸ்டோரிலாம் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வாட்சில் வந்து பார்த்தீங்கன்னா பென்னுக்கிட்ட இருக்கிற மாதிரி 10 ஏலியன்ஸ் அதுலேயும் இருக்கும். ஆனால் பென்னுக்கிட்ட இருக்கிற 2 ஏலியன்ஸ் அதில் இருக்காது. பென்னோட புது ஏலியன்ஸ் இருக்காது, பழைய ஏலியன்ஸ் மட்டும்தான் இருக்கும். அதனால் போகவோ பார்த்துடலாம். இதை சொன்னால் தான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும், அதனால தான் சொல்லிட்டேன். ஓகே, அவரை பற்றி பார்த்துடலாம். வாங்க. இவரோட ஆரிஜின் ஸ்டோரியை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா பென்னோட ஸ்கூலில் தான் நாள் தூங்குறாரு. தூங்கும்போது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு கனவு வருது. ஒரு வாய்ஸ் வந்து இதை செய், அப்படி செய், அது இதுன்னு சொல்லி நம்ம கெவின் கனவுல வருது. அது வந்து பார்த்தீங்கன்னா கெவினுக்கு எனக்கு தூக்கமே வராது. தூக்கம் வர்றதுனால அவர் வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிச்சிட்டு அது அந்த வாய்ஸ் சொன்னது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம கெவினும் ப்ளூ பிரிண்ட் போட்டு வச்சுக்கிட்டு அதே மாதிரி செய்கிறாரு. செஞ்சதுக்கு அப்புறமா தான் இந்த ஆன்டிட்டிஸே உருவாகுது. என்னது, ஆன்டிட்டிஸை கெவின் உருவாக்குனாரா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் டவுட் இருக்கும். ஆமாம், அவர் தான் உருவாக்குனாரு, என்னத்த பண்ணுறது, ரீபூட்டில் அப்படி செஞ்சுருக்காங்க. ஆனால் அந்த வாய்ஸ் யாருன்னு தெரியுமா, அதை நான் போக சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்டிட்டிஸை செஞ்சுட்டாரு. செஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவார், அந்த வில்லத்தனம் இருக்கும்னா நம்ம கெவின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த திருட்டுத்தனம் அந்த மாதிரி என்ன பண்ண மாட்டார். சும்மா ஜாலியாக அந்த மாதிரி ஏதாச்சும் செஞ்சுட்டு இருப்பார். நான் இப்போ தான் சொன்னேன், ரீபூட்டுக்கும் பென் பிரைமுக்கும் வேற. கெவின் வந்து பார்த்தீங்கன்னா பென் கிளாசிக்கில் அந்த மாதிரி திட்டுதான் பார்த்துட்டு இருக்க மாட்டார். இவர் சும்மா ஜாலியாக சுற்றிட்டு இருப்பார், எல்லாம் மிரட்டுறது அந்த மாதிரி சுற்றிட்டு இருப்பார். அந்த மாதிரி தான் நம்ம பென்னையும் போயிட்டு ஒரு நாள் சந்திப்பார். அதாவது பார்த்தீங்கன்னா அவர் ஒரு மால், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப்பிங் மாலில் இருப்பார். அங்கே நம்ம பென்னும் இருப்பார். அதாவது பார்த்தீங்கன்னா இது எப்போ நடக்கும்னா டேட் சீசனில் செகண்ட் எபிசோடில் நடக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பென்னு நம்ம கெவினை பார்த்துருவாரு. பென்னு போயிட்டு நம்ம கெவின் கிட்ட சொல்லுவாங்க, இவன் தான் கெவின் லெவன், இவனை பார்த்தாலும் பயமா இருக்குது அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம கீழே இருந்து பழைய ஏலியன்ஸ் எதுவுமே ஒரு 5 ஏலியன்ஸ் கிட்ட இருக்காது. ஆனால் அந்த 5 ஏலியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க நம்ம கெவின்கிட்ட இருக்கும். பென்னுக்கு பார்த்தோன்னே ஒரு கவலையாக இருக்கும், என்னடா அது என்னோட பழைய ஏலியன்ஸ் எல்லாமே போயிட்டு அந்த மாதிரி சொல்லி கவலைப்பட்டு இருப்பாரு. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கெவின்ட்டு அந்த பழைய ஏலியன்ஸ் இருக்குது பார்த்தியா, அவனோட நான் வாட்ச் நல்லா யூஸ் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. ஓகே, இதெல்லாம் இவ்வளோதான் ஆரிஜின் ஸ்டோரி. நம்ம பென்னுக்கும் கெவினுக்கும் நிறையவே சண்டை நடக்கும். ஓகே, இதுக்கப்புறம் பற்றி பேசுறதுக்கு எனக்கு ஒன்றும் தோணலை, அதாவது இதோட முடிச்சுக்கிறேன். இவரை பற்றி முடிச்சிடனோடனே வீடியோனா முடிச்சுட்டு போகலான்னு நினச்சிக்காதீங்க. இவரோட பவர்ஸ் வீக்னஸ்னால் பார்க்க வேண்டியது இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இந்த வாய்ஸ் யாருன்னு சொல்லிடுறேன். அதை பற்றி இந்த வாய்ஸ் யார் சொன்னதுன்னா நம்ம வில்கேட்ஸ் தான் சொல்லியிருப்பார். என்னடா அது வில்கேட்ஸ் எப்படா சொல்லுவோம் அப்படின்னு கேட்கலாம். அதான் பென் ரீபூட்டோட பென் யூனிவர்ஸ் படம் பார்த்தவங்களுக்கு இது கரெக்டாக தெரியும், அதெல்லாம் இதை கரெக்டாக சொல்லியிருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா வில்கேட்ஸ் வந்து நல்வாய்க்குள்ளே மாட்டிக்கிட்டு அவரோட கெவினோட கனவை யூஸ் பண்ணி, அதாவது கெவினோட கனவுக்குள்ளே வந்து ஏதோ டெக்னாலஜி ஏதோ யூஸ் பண்ணியிருப்பார் போல இருக்குது. அதெல்லாம் செய்ய சொல்ல அதை யூஸ் பண்ணி நம்ம கெவின்ட்ட சொல்லுவார், இதை செய் அதை செய்யன்னு சொல்லுவார். நம்ம கெவின் அதை கெடு செய்வார். அதான் எப்படி இந்த டிஎன்ஏ கிடைச்சிருக்கோம், ஏலியன் டெக்னாலஜி இவருக்கு எப்படி கிடைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே டவுட் இருக்குது. தான் என்ன பண்ணுறது, பென் அண்ட் ரீபூட் ஆச்சு, என்ன பண்ணுறது, சின்ன பசங்களுக்காக உருவாக்கி வச்சிருக்காங்க. இப்போலாம் நானும் என்னத்தை பார்க்குறது. ஓகே, அதெல்லாம் விட்டுருங்க. ஆனால் அந்த வில்கேட்ஸோட ஃபுல் பவர் அந்த அளவுக்கு காட்டில் இந்த ரீபூட்டில். ஆமாம், நான் கெவினை பற்றி தானே பேச வந்திருக்கேன், இதில் ஏன் வில்கேட்ஸ் இருக்கிறேன். ஓகே, வில்கேட்ஸ் தள்ளி வச்சிருக்கோம். இப்படி தான் இந்த ஆன்டிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா வில்கேட்ஸ் உருவாக்க சொல்கிறாரு. அதான் வில்கேட்ஸுக்கு எப்படி இந்த டெக்னாலஜி தான் தெரிஞ்சிருக்குன்னு கேட்கலாம். அதுக்கு அந்த படத்தை பார்த்துட்டு வாங்க. அந்த படத்தை நம்ம ஆல்ரெடி ரிவ்யூ பண்ணிட்டோம், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோ முடிஞ்சாலும் மறக்காமல் கிளிக் பண்ணி பார்த்துருங்க. இல்லை அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள், அப்போ இந்த வீடியோ கொஞ்சம் புரியுற மாதிரி இருக்கும். ஏன்னா கொஞ்சம் கச்சமுச்சன் இருக்கும். ஏன்னா பென் ரீபூட்டில் அது நிறைய பேர் ஃபாலோ பண்ண மாட்டீங்க, அதெல்லாம் கொஞ்சம் கச்சமுச்சன் இருக்கும், அதனால தான் சொல்கிறேன். ஓகே, பார்த்துட்டு வந்துருங்க. அதாவது பார்த்தீங்கன்னா வில்கேட்ஸ் தான் செய்ய சொல்லியிருப்பாரு. அது அவ்வளோதான் இவரோட ஆரிஜின் ஸ்டோரி, அவ்வளோதான் முடிஞ்சிட்டு. இப்போ ஒரு பவர்ஸை பற்றி பார்த்துக்கலாம். பென் கிட்ட இருக்கிற மாதிரியே 10 ஏலியன் ஃபார்ம்ஸ் தான் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம 4 ஆர்ம்ஸ், ஹீட் பெஸ்ட்டு, அப்புறம் வைடு வெயின், அப்புறம் ஓவர்ஃப்ளோனா யாருன்னு கேட்காதீங்க, நம்ம வாட்டர் ஹேசல் தான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யார் கிரே மேட்டருக்கு பதிலாக வேறு மாதிரியான ஏலியன் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா அது ஒரு வேம்பேர் இல்லை ஒரு ஜாம்பி மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி தலை தொங்கி போய் ரொம்ப ஹைட்டாக இருக்கும். கிரே மேட்டரோட தலை மாதிரி தான் இருக்கும். ஓகே, அது என்ன ஏலியன் நேம்னு சரியாக தெரியல. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு உல்ஃப், அதாவது ஒரு ஓனாய் மாதிரி இருக்கும். அதான் பென் உல்ஃப் இதில் ஞாபகப்படுத்துகிற மாதிரி காட்டியிருக்காங்க. இந்த 2 ஏலியன்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா பென் கிட்ட இருக்காது. அதுக்காக பார்த்தீங்கன்னா ஸ்டிங் ஃப்ளை, கேனல் பால், எக்ஸலரேட், அப்கிரேட், இந்த மாதிரி 10 ஏலியன்ஸுமே நம்ம கெவின்ட்ட இருக்கும். ஓகே, அதான் விட்டுருங்க. ஆனால் இதில் இருக்க 5 ஏலியன்ஸ் வந்து நம்ம பென் கிட்ட இருக்காது, போக சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பவர்ஸை பற்றி பார்க்கும்போது நம்ம பென்னால ஒரு ஏலியன் ஃபார்ம்ல இருந்து இன்னொரு ஏலியன் ஃபார்முக்கு மாற முடியாது பென் ரீபூட்டில். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கெவினால ஒரு ஏலியன் ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஏலியன் ஃபார்முக்கு அலைக்கா டபக்குன்னு மாறிக்கிட்டே இருப்பார். அது ஒரு ப்ளஸ்ன்னு கூட சொல்லலாம். ஆனால் வந்து டைம் அவுட் ஆகிறது 2 வாட்ச்லேயுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். டைம் அவுட் ஆகிறது ரெண்டுமே சேமாக தான் இருக்கும், மற்றபடி ஒன்றுமே இல்லை. ஏன்னா ரெண்டுமே ஒரே டெக்னாலஜி தான்.
அவ்வளோதான், வேற ஒன்றுமே பெருசாக இல்லை. அதான் பார்த்தீங்கன்னா தேர்ட் சீசனில் ஃபஸ்ட் எபிசோடில் தான் இவர் வந்திருப்பார் நான் சொன்னேன். அதான் இது என்னத்துக்கு சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏலியன் ஃபோர்ஸில் குட் காப்பி பேட் காப்பின்னு ஒரு எபிசோட் இருக்கும். அதான் ஆல்பிடோவை ஃபஸ்ட்டு கிடைப்பாங்க. வேற லெவல் எபிசோடு யூடியூப்ல இருக்குன்னு தான் நினைக்கிறேன். மறக்காம போய் பார்த்துருங்க. அந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, வேற லெவலில் இருக்கும். அதுதான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகப்படுத்துறேன்னு சொல்லிட்டு மொக்க பண்ணி வச்சுட்டாங்கன்னா சொல்லணும். அதான் பார்த்தீங்கன்னா குட் காப்பி நம்ம பென்னா, பேட் காப்பி நம்ம கெவினா. என்ன பண்ணுறது, பார்த்து தான் தீரணும். அப்புறம் எனக்கு ஒன்றும் தெரிஞ்சு அந்த அளவுக்கு இவட்ட பவர்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. பென்னோட ஏலியன் ஃபார்ம்ஸ் எப்படி ஒரு ஹீரோத்தனமாக இருக்கா, ஆனால் நம்ம கெவினோட ஏலியன் ஃபார்ம்ஸ் அப்படியே ஒரு ஈவில், அதாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஃபோர் ஆர்ம்ஸ்னால் மொக்கையாக காட்டியிருப்பாங்க. ஸ்டிங் ஃப்ளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஸ்டிங் ஃப்ளை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வண்டு மாதிரி காட்டியிருப்பாங்க. பென்ன ரீபோட்டில் ஸ்டிங் ஃப்ளையே மனுஷன் மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா காலு ரெண்டு கை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும் அலைக்கா. ஸ்டிங் ஃப்ளையோட ஃபேன்ஸ் அந்த அளவு யாரும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இருப்பாங்க, எனக்கு தெரிஞ்சு நான் ஸ்டிங் ஃப்ளையோட ஃபேன் இல்லை. ஓகே, அதெல்லாம் விட்டுருங்க. அதான் பார்த்தீங்கன்னா ஸ்டிங் ஃப்ளை எல்லாமே மொக்க பண்ணியிருக்காங்க. பென்னோட ஏலியன்ஸ்னா எப்படி ஒரு ஹீரோத்தனமாக சூப்பராக இருக்குல்ல. நம்ம கெவினோட ஏலியன் ஃபார்ம்ஸ் எல்லாமே இந்த ஈவில்ஸ் வெர்ஷன், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு வில்லத்தனமாகவே இருக்கும். ஆனால் கெவின் வில்லத்தனமாக இருக்க மாட்டார், ஒரு சின்ன பிள்ளைத்தனமாக தான் இருப்பார். ஏன்னா சின்ன பசங்க பார்க்குற மாதிரியான காட்டணும் இல்லையா, அதனால என்னது பென்டன் சின்ன பசங்க பார்க்குறதா, அப்போ நானாக பார்க்குறேன் அப்படின்னு நான் சொல்லி சாக்காவாதீங்க. பென் ரீபூட்டை சொல்கிறேன், அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சின்ன பசங்களை மட்டும் கவர் பண்ணுறதுக்காக ரீபூட் பண்ணிட்டாங்க. என்ன தப்பு பண்ணுறது. ஓகே, அதெல்லாம் விட்டுருங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம கெவினோட ஏலியன் ஃபார்ம்ஸ் மட்டும் பார்க்க ஒரு ஈவில் வருஷனாக இருக்குன்னு சொன்னால், ஏன்னா அந்த ஏலியன் ஃபார்ம்ஸ் எல்லாமே பார்க்க கொஞ்சம் அளவுக்கு நல்லா இருக்காது. சில ஏலியன் ஃபார்ம்ஸ் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். சில ஏலியன் ஃபார்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க கன்றாவியாக இருக்கும். என்ன பண்ணுறது, வில்லன்னா அப்படி தான் இருக்கணுமா? அதாவது இது நீங்கள் சின்ன வயசில் கண்டிப்பாக யோசிச்சிருப்பீங்க. பென்னோட ஏலியன் ஃபார்ம்ஸ்னால் வந்து இந்த மாதிரி நல்லா இருக்கு, நம்ம ஆல்பிடோட ஏலியன் ஃபார்ம் மட்டும் ஏன் அந்த மாதிரி அதே மாதிரி இருக்குது, ஒரு சின்ன மாற்றம் கூட இல்லை. இந்த ஆமிட்டிஸ் வேறு விஷயம் ரீபூட்டில் அப்படி தான் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா ஃபாரோனைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கெவினே ஒரு எப்படி சொல்கிறது, நம்ம ஸ்பைடர்மேனை அப்படியே காப்பி அடிச்சிருப்பாங்க கூட சொல்லலாம். சினிசஸ் இருக்காருல ஸ்பைடர்மேன், சினிசஸ் குரூப் இருக்குல்ல நம்ம ஸ்பைடர்மேனில், அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரோனைட்ஸ் பென் அழிக்கிறதுக்காக இல்லை டைம் ட்ராவல் பண்ணி இந்த ஏலியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துக்கு வராமல் இருக்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணலான்னு போவோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டீம் தேவைப்படும், பென்னும் தேவைப்படுவார். ஏன்னா பென் தான் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள் அந்த கேங்லேயே. பென்னே வந்து அதில் வந்து சேர்ந்துருவார், அதெல்லாம் வேறு விஷயம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாரோனைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பென்னையும் கெவினையும், அதாவது பார்த்தீங்கன்னா பென்னை வச்சு நம்ம கெவினை மட்டன் தட்டியே பேசுவார். நீ இவனோட காப்பிடா, நீ வேஸ்ட்டுடா, பென் கிட்ட இருக்கிற பவர் ஓக்கிட்டே இல்லைடா அப்படின்னு சொல்லி மட்டன் தட்டி பேசுவார். அந்த மாதிரி பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கெவின் ரொம்ப கோவப்பட்டு பயங்கரமாக இதாகிடுவார். அந்த அளவுக்கு ஒரு பவர், அந்த கோவப்படும் போது அந்த பவரை அந்த அளவுக்கு அவர் கண்ட்ரோல் பண்ண மாட்டார். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கெவின்ட்ட இப்போ தான் வாட்சே வந்திருக்கு. நம்ம பென் கிட்ட கிடைச்சதோட இவற்றை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படி கம்மியான நாட்களில் தான் ஆன்டிடிஸ் நம்ம கெவின்ட்ட இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அவர்கிட்ட ஒழுங்காக ஹேண்டில் பண்ண மாட்டார். இந்த ஏலியன் ஃபார்ம் சூஸ் பண்ணால் அது கரெக்டாக அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹேண்டில் பண்ண மாட்டார். ஆனால் பென் நல்லா ஹேண்டில் பண்ணுவார். இல்லை பென் ரீபூட்டில் இல்லை, நான் பென்னு சொன்னால் தான் பென் கரெக்டாக சூஸ் பண்ணுவார். என்ன பண்ணுறது ரீபூட்டில். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்சை வந்து இவர் தான் உருவாக்கியிருப்பார், அதாவது வில்கேட் சொல்லி இவர் உருவாக்கியிருப்பார். அது விஷயம் தான் ஓட்டுருங்க. ஓகே, அதெல்லாம் ஓட்டுருங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம கெவினால் அந்த ஆன்டி டிஸ்க் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்தால் சரி செஞ்சுக்க முடியாது. அதாவது பார்த்தீங்கன்னா பென் கிட்டே இருந்தால் அவரே செஞ்சுப்பார். இல்லை அது கிளாசிக்கில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர்கிட்ட போவார். அதாவது பார்த்தீங்கன்னா பில்னு ஒருத்தர் இருப்பார். பில்னா யாரும் கண்டிப்பாக ஆம்னிவர்ஸ் பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். அதாவது பார்த்தீங்கன்னா பெரிய மான்ஸ்டார் மாதிரி வரல, அவர் தான் இதில் பில்லுன்னு சொல்லி காட்டியிருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு மேட்சோட நல்ல ஃப்ரெண்டாக இருக்காங்க. ஏன்னா இதில் ஃப்ளம்பர்ஸ் கிடையாது. ஓகே, அதெல்லாம் ஓட்டுருங்க. நல்ல ஃப்ரெண்டாக இருப்பாங்க. இவர்கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏலியன் டெக்னாலஜி அந்த மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் சின்ன வயசில் பார்த்துட்டு இருப்பாங்க, மேத்ஸும் பில்லும். ஓகே, அதான் வேறு விஷயம் தள்ளி போட்டுருங்க. அவர்கிட்ட போய்ட்டு நம்ம பென் எல்லாத்தையும் சரி பண்ணிப்பார். ஆனால் கெவின்ட்ட அந்த மாதிரி எதுவுமே யார்ட்டையும் சரி பண்ணிக்க முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவார். தான் பார்த்தீங்கன்னா வாட்ச் இந்த மாதிரி ஏதாச்சும் கோலர் ஆகிட்டுனா ரொம்ப கஷ்டப்படுவார் யார்ட்ட சரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு. நம்ம பென் கிட்ட போய்ட்டு உதவினா கேட்க மாட்டார். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அவரோட கெத்து போயிடுமா. ஓகே, அதெல்லாம் விட்டுருங்க. அந்த மாதிரி உதவி கூட கேட்க மாட்டார். அதனால தான் பென் யூனிவர்ஸ் படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவார். கோகையில் மாட்டிக்கிட்டு ஏலியன் ஃபார்ம்ஸாக டக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டே இருப்பார். அந்த இடத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா நம்ம குவென்னும் கிராண்ட்பாவும் போயிட்டு சமாதானப்படுத்தி வா அவனுக்கு சரி பண்ணி தரோன்னு சொல்லிட்டு தான் கூட்டிகிட்டு போவாங்க. கெத்து போயிடக்கூடாதுல்ல. ஓகே, அதெல்லாம் விட்டுருங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு எதுவும் கண்டென்ட் கிடைக்கல இவரை பற்றி பேசுகிறதுக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன்னே டக்குன்னு இந்த ஸ்க்ரீன் வந்து கிளம்பிடலாம்னு நினச்சிக்காதீங்க. நம்ம பேசணும் தான் பேசிட்டு தான் அனுப்புவேன். நம்ம சேனல் ஆரம்பிச்சு ஒரு வருஷம் ஆகிட்டு ஆனால் 1K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணவே இல்லை. ஐயோ போச்சு. அதெல்லாம் நம்ம மனசு தளரக்கூடாது. அதான் வீடியோஸ் பண்ணிக்கிட்டு தான் இருப்போம். நீங்கள் சப்போர்ட் தருவீங்கன்ட்டு எனக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. ஒரு இந்த 2020 முடிய போகுதுப்பா, ஐயோ ஜோலி அப்படின்னு டான்ஸ் ஆனால் பார்த்தா 2021 எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியல இல்லையா. ஓகே, அதெல்லாம் விட்டுருங்க. அது மட்டும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த வருஷத்துலேருந்து நம்ம சேனலில் வாரத்துக்கு 2 வீடியோ அப்படி ஒரு வீடியோ வச்சு கண்டிப்பாக அப்லோட் பண்ணி விட்ருவேன். அந்தளவுக்கு வேலை நமக்கு ஒன்றும் இல்லை, வெட்டியாக தான் இருக்கும் வீட்டில். இருந்தாலும்
ஆடியோ ரெக்கார்ட் பண்ணணும், நம்ம சோம்பேறித்தனம் அப்படி வந்தது. என்ன பண்ணுறது, நானும் ஒரு காலத்தில் ஒரு நாள் 2 வீடியோஸ் தான் அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா அப்போதைக்கு நான் ஒரு டார்கெட் வச்சிருந்தேன், 50 வீடியோஸ் அப்லோட் பண்ணணும், 100 வீடியோ இப்போ அப்லோட் பண்ணணும். அந்த மாதிரி டார்கெட் வச்சு ஒரு நாள் 2 வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன். கண்டென்ட்டே இருக்காது. ஆனால் இப்போ கண்டென்ட் வச்சு நல்ல வீடியோஸ் தான் பண்ணணும்னு பார்க்குறோம். அதெல்லாம் டைம் வேணும் மக்களே, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. யாருமே கேட்க மாட்டீங்க, நீ ஏன்டா வீடியோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்க. இருந்தாலும் எனக்குன்னு சொல்லி ஒரு 2 பேராச்சும் ஆறுதலுக்கு இருப்பாங்கல்ல, அவங்களுக்காக சொல்கிறேன். சரி அதெல்லாம் விடுங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம சேனல் ஆரம்பிச்சு 1 வருஷம் ஆகிட்டு, அடுத்த வருஷத்தாச்சு 1K தேடுவோமா, வாய்ப்பு இருக்கா என்னன்னு தெரியல. அடுத்த வருஷத்துல நீங்கள் கண்டிப்பாக 1K தோட வைப்பீங்கன்ட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குப்பா. உங்களை நம்பி இறங்கிட்டேன், கண்டிப்பாக ஏதாச்சும் கை கொடுப்பீங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அவ்வளோதான், இதுக்கப்புறம் பேசுகிறதுக்கு கேட்டால் கண்ணன் கிடைக்க மாட்டேது மக்களே. அதனால் இதை வீடியோ முடிச்சுக்கிறேன். நீங்கள் ஒரு பென்டன் ஃபேனாக இருந்தீங்கன்னா, கெவினோட அதாவது பென்டன் ரீபூட்டோட கெவினோட ஃபேனாக இருந்தீங்கன்னா மறக்காம கீழே லைக் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி லைக் பண்ணிடுங்க மக்களே. பென்டனோட அதாவது பார்த்தீங்கன்னா பென்டன் பிரைமோட கெவின் லெவனை பற்றி நம்ம ஆல்ரெடி அவரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சு, அதோட பவர்ஸு, அவரோட ஆர்ஜின் ஸ்டோரி, வீக்னஸ்ன்னு சொல்லி எல்லாத்தையுமே சொல்லி ஒரு வீடியோவே அப்லோட் பண்ணிட்டோம். இன்னும் மேலே கார்டு வந்துருக்கும்னு நினைக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காம கிளிக் பண்ணி பார்த்துருங்க. அந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா அந்த வீடியோ நான் ரொம்ப பிடிச்சி செஞ்சேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா கெவின் லெவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த வில்லத்தனம் கெத்தாக இருப்பாருங்க, தலைவர் அப்படி தான் இருக்கும் கெவின்னா. இதில் இருக்காங்க பாருங்க குழந்தைத்தனமா சப்பாடே. இதை பென்டன் ரீபூட் எதுக்கு பண்ணாங்கன்னு இருக்கு. என்ன பண்ணுறது, அவங்களுக்கு இருந்த பிரச்சனை. பென்டன் ரீபூட்டை சீசன் 5 முடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. முடிச்சுட்டு பென்டன் பிரைமோட திரும்ப அந்த பென்டனை எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏதோ ஒன்று பென்டன் ரீபூட் முடியுதே, அதே போதும். ஓகே, அதான் லைக் பண்ண சொல்லிட்டேனே, அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோனா வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல்லை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க மக்களே. அப்போ தான் நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோனா கண்டிப்பாக உங்களோட தேடி வரும். அதுக்கு நான் கேரண்டி, பெல் அமுக்கி ஆள் கொடுத்துருங்க, அப்போ தான் நான் கேரண்டி. அமுக்கா முடியுங்க, நான் கேரண்டி கிடையாதுப்பா, என்ன ஆள் விட்டுருங்கோ. ஓகே, இந்த வீடியோ எல்லாம் விரும்பி பார்த்துருப்பீங்கன்னு தான் நம்புறேன். உங்கள் பென்டன் ஃபேன்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா பென்டன் ரீபூட்டோட ஃபேன்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா கீழே ஷேர் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி தயவு செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மக்களே. பென்டன் ரீபூட் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறவங்க யார் யார் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். வேறு ஏதாச்சும் கிட்ட சொல்லணும்னு வச்சுக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது, அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பேசலாம். வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, அதை பார்த்தீங்கன்னா யூடியூபர்ஸ்க்கானது, மறக்காம கிளிக் பண்ணி அதிலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு யூடியூபராக இருந்தால் உங்களுக்கு உங்கள் லிங்க் சொல்லி அதெல்லாம் தனியாக ஷேர் பண்ணிக்கலாம். அதெல்லாம் வேறு விஷயம் விட்டுருங்க. சீக்கிரம் ஹாப்பி நியூ இயர் மக்களே. எந்த ஸ்கிரீனில் வீடியோஸ் மறக்காமல் கிளிக் பண்ணி பார்த்துருங்க மக்களே. See you, bye, tata. Bye.